சார் நான் அதுதானே மறுபடியும் வரேன். நீங்கள் ஆவரேஜாக ஒரு நடிகன்றவனுக்கு ஒரு கலெக்ஷன் இருக்கும். இப்போ அமரன் சிவகார்த்திகேயன் கலெக்ஷனும் கோட் கலெக்ஷன் ஒன்று தானே. அப்போ அமரன் சிவகார்த்திகேயன் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு சொல்லுவோமா சார்? அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ரைட்டுங்களா? நீங்கள் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் சொல்கிறதுக்கு நான் இதை அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டேன், இனி நான் தொட வேண்டிய தூரமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் விஜய்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இன்னும் பேசிக்ஸாக நான் சொல்கிறேன்ல, இவனுங்க கிளைம் பண்ணிகிட்டு இருக்க அந்த யூடியூப்பில் இவனுங்க பண்ணுற வியூஸும் சரி, இவனுங்க வைக்கிற ரெக்கார்ட்ஸே கம்மி. இப்போது ட்ரெய்லரில் அதிக வியூஸ் இருக்கிறது அஜித்குமார் படத்துக்குனா நான் சொன்னேன், அஜித்குமார் படத்துக்கு தான் அப்படின்னு நான் சொன்னேன்னா 30 நிமிஷத்தில் நாங்கள் தான் அதிகமானுங்க. எதுக்கு? அதாவது என்ன ஒரு மென்டாலிட்டி, என்ன சைக்காலஜியில் மூவ் பண்ணுவானுன்னே தெரியாது. 30 நிமிஷத்தில் நாங்கள் தான் அதிகமானுங்க. இல்லை 5 நிமிஷத்தில் நாங்கள் இப்படி தான் எழுதுறானு சார். 5 minutes, வித்தின் 5 minutes 25,000K அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிடறானுங்க. டேய், ஓவராலாக பார்த்து மொத்த பேர் எப்படி பார்க்குறானுன்றதை பொறுத்தனடா ஒரு நடிகர் மேலே எனக்கு எவ்வளோ அபரிமிதமான அன்பு இருக்குது, ஒரு நடிகரை எத்தனை தடவை பார்க்கணும்னு தோணுதுன்னு. நீங்கள் என்ன 5 நிமிஷத்தில் திருப்பி உட்காந்து ஒரு 100 பேர் உட்காந்து பார்த்துட்டு அதை பூரா கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஏன்னா அவனுக்குலாம் வேலை இருக்குது, எங்கேயாவது வேலையை முடிச்சுட்டு வந்து பார்க்கணும்னு நினைப்பான். ஓவராலாக மாசுன்றது என்ன? ஹையஸ்ட் வியூடு எதுக்கு? அதுதானே பார்க்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு